ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆனந்திக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனந்தி அழகனை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்திக்கு ஒரு பார்சல் வருது. ஸோ அது நந்தா தான் அனுப்பிவிட்றாப்புல. என்ன அனுப்பிவிட்ருக்காங்கன்னா, ஒரு சேரீயும் அப்புறம் தாலி கயிறும் அனுப்பிவிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஆனந்தி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனோடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு வேறு ஒன்று போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. நீ வரலைன்னா நான் எப்படியாவது குதிச்சிருவேன், நீ வந்தே ஆகணும், 10:30க்குள்ளே வரணும், 10 மணிக்குள்ளே இந்த மாதிரி இந்த மலை கோயிலுக்கு வரணும், நீ வரலைன்னா நான் அப்படியே குதித்து செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அழுதோன்னே பார்த்திங்கன்னா அங்கிட்டிருந்து ரெஜினா ஆனந்தின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே இந்த பார்சல் எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சு நின்றுட்டுருப்பாங்க. எதுக்கு நீ இப்படி பயந்து ஒழிச்சு வைக்க, அப்படி என்னத்தை ஒழிச்சு வைக்கிறேன், எங்ககிட்ட காமி, சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி எப்பயும் போலையவும் இருந்த மாதிரியவும் உங்கள்கிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஆனந்தி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. எனக்கு தெரியாமல் இந்த பையன் நீங்கள் தொட்டு இதெல்லாம் திறந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த ஹாஸ்டலை விட்டே போயிடுவேன், எங்கிட்ட தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே 3 ஃப்ரெண்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஸோ என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஆனந்தி கம்பெனிக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அழகாக எல்லோரும் இருந்திருக்காங்க. உடனே நம்ம ஹரி அங்கே பார்த்திங்கன்னா கருணாகர் எல்லாத்துக்கிட்டே உங்கள்கிட்டலாம் ஒன்று சொல்லணும் அப்படின்றக்காக நம்ம முத்து கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் அங்கே சொல்லலாமேன்னா, நான் தான் உனக்கு வேலை சொன்னேன், நீ எனக்கு வேலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி டைலாக் போட்டு அப்புறம் சரின்ட்டு நம்ம கருணாகர் அங்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி நந்தா இனிமேல் வேலைக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு வரமாட்டேன் என்ன ஏதுன்னு அப்படின்னு நம்ம ஆளுங்களாம் அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருமே விசாரிப்பாங்க. விசாரிச்சோன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்க போதான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ யோசிச்சோன்னா பார்த்திங்கன்னா, நம்ம சௌந்தர்யா பார்த்திங்கன்னா அந்த கல்யாணமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போவாங்க. போனோன்னா ஸோ அவள் கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவா அப்படின்ட்டு எல்லாருமே பேசிவிட்டு அப்புறம் என்ன கல்யாணமாக இருக்கும், எதுக்கு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் கல்யாணம் சொல்லிட்டு வராமல் இருக்காங்களா அப்படின்ட்டு. கல்யாணம் வச்சிருந்தாலும் அப்படின்னா நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களா வச்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களாம் ரொம்ப பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டோன்னா ஆனந்திக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனோன்னு பார்த்திங்கன்னா ஆனந்தி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம அன்புக்கு ஒரு கருணாகருக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி ரிசப்ஷனில் உன்னை பார்க்க அன்பு பார்க்க ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பை பார்க்க அப்படி யார் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, அன்னைக்கு வந்தாங்களா ஒரு பெரியவர், அவர் தான் வந்திருக்கார். அவர் பார்த்தோன்னே, என்ன சார் நீங்கள் இன்னும் போகலையா, உங்களுக்கு இன்னும் நீங்கள் இப்போயாவது நல்லா இருக்கீங்களாங்கிட்ட, என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி நடப்பணமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நான் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன், இன்றைக்கி நான் அந்த ஃபோட்டோ காமிக்க நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சோன்னா பார்த்திங்கன்னா, நம்ம அன்புக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. ஸோ நந்தா தான் அப்போ இப்படி பேரெலாம் மாற்றின்னு சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காகி பார்த்தாப்புல நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ஆனந்தி நான் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லி கருணாகர் கேட்காரு. அவர் சரி நிறைய பேசி சரின்னு சொல்லிட்டு, நீ பேசணும்னு சொல்லி தானே இது ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க போய் நீ பேசி என்ன பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கருணாகர் சிரிக்கிறாரு. நீ பேசணும்னு சொல்லி தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃபோன் அடித்து பார்க்குறாங்க நந்தாவுக்கு. ஆனால் அவங்களுக்கு கால் போகல, சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்ன பண்ண அப்புறம் சரின்ட்டு நம்ம ஆனந்தி என்ன செய்கிறாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் போடலாம், ஏன்னா ஃபோனில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறாங்க. ஏங்க நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க, எப்படியாவது என்னை இப்படிலாம் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்பை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இனிமேல் இவன்கிட்ட பேசுகிற எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான், சாவு நெருங்கிருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. ஸோ அதாவது சீரியல் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, பை டாட்டா.